அனைவருக்கும் வணக்கம். பூஜா ரூம் க்ளீன் பண்ணி பூஜா ரூம் க்ளீன் பண்ணிவிடுங்க. பூஜா ரூமில் சாமி ஃபோட்டோ தவிர வேறு எதுவும் வைக்க வேண்டாம். விளக்கு வைக்கலாம், போக பூஜை பொருள் வைக்கலாம். பூஜை பொருள் தனியாக வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் வீட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோஸ், முன்னோர்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் எதுவும் இருக்க வேண்டாம். பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமானது. அடுத்தது, பூஜைக்கு யூஸ் பண்ண எந்த பொருளையும் தூக்கி குப்பையில் போடக்கூடாது. பூஜைக்கு யூஸ் பண்ண எல்லா பொருளையும் தனியாக கவரில் போட்டு வைங்க. இல்லை கவரில் போட்டு செப்பரேட்டாக டிஸ்கார்ட் பண்ணி பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த பூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காய வச்சு அதை சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது, வீட்டோட பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வீட்டோட ஈசான்யம், வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த மூலைகளில் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் எதுவும் ஜாஸ்தி ஏற்றாமல் பார்த்துக்கோங்க. 4வது, வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் பூஜா ரூம் இதெல்லாம் ஸ்வஸ்திக் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு நியூட்ரலைஸ் பவர் உண்டு, திருஷ்டி இதெல்லாம் கூட போக்கும். ஸோ அதனால் ஸ்வஸ்திக் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் வீட்டுக்கு விளக்கு போடுறீங்களோ அப்போ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கும் கொஞ்சம் ஊதுபத்தி காட்டுங்க. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஊதுபத்தி காட்டும் பொழுது, இல்லை அதுக்காக ஒரு பூஜை செய்யும் பொழுது அடிஷ்னலாக அதுக்கும் சேர்ந்து பண்ணும் பொழுது மட்டும் அது ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணுவோம். இனி வர வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். எல்லாத்தையும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நல்லது நடக்கும். முயற்சிக்கும் வெற்றிக்கும் உயர்வுக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.